காலையில் வீடியோ எடுக்க போகிறதுனாலே சீக்கிரமாக முழிப்பு வந்துட்டு சரி வீடியோ சேது விலாக்ஸ் இந்த பஜ்ஜி வீடியோ போட்டாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா ஏன்ஸ் வந்து பால் வாங்க போகிறாங்க. கடைக்கு போயிட்டு ஆண்டி 2 பஜ்ஜி நம்பர் அவங்க கிட்ட போயிட்டு சாரி ஆண்டி பால் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னு யோசிக்கிறேன். இப்போ அவங்ககிட்ட இன்டர்வியூ வீடியோ போடுறதுனால ஸோ இப்போ நம்ம காலையில் எங்கே கிளம்ப போகிறோம்னா நீங்கள் எல்லாரும் A to D வீடியோ பார்த்துருப்பீங்க. யூடியூப்ல நம்பர் 1 ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு பில் போர்ட்லாம் வச்சுருக்காங்க அவங்க வீடியோ பிளாக்ஸ் பரிதாபங்கள் எவ்வளோ சேர்ந்து. ஸோ அவர் வந்து வீடியோவில் ஒரு கிவ் அவே போட்டிருந்தார். ஃபோட்டோ எடுத்து மென்ஷன் பண்ணி ரிட்டன் மென்ஷன் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் ஒரு கேமிங் பிசியும் கிவ் அவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் சேனலில் எங்கள் டீமில் ஒருத்தர் இருக்கான். அவன் கொடுத்த ஐடியா தான் அது. எல்லாம் ஒரு லக் தான், கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போனோம். அண்ட் மிஸ்டர் பீஸ்ட்க்கு எங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 1 hour later. ஹலோ, எவ்வளோ வேண்டா இன்னும் வரதுக்கு? பின்னாடி ஒரு லாரி வருது பாரு, அவரோட கை வச்சிருக்கு. பேசும்போதே கட் பண்ணி விட்டேன். நக்கலா பாத்துக்கிறேன். பின்னாடி வர கொடைய வர குத்து வச்சிருக்கிறேன். என்ன தெரிகிறது? எதுடா இங்க வந்திருக்கா? இது வரைக்கும் ஒரு வீடியோ நீ எடுத்து உருப்பிருக்காடா? என்னவோ இன்னும் கூப்பிட்டாதான் உருப்ப மாட்டேங்குது. நான் உன்னை கூப்பிட்ட வீடு நல்லா இருக்குது, நீ என்ன கூப்பிட்ட வீடு தான் நல்லா இருக்கு. என்ன இடம் இது முதல்ல எதுக்கு நான் மேட்ச் என்ன இடத்துல தெரியாத கூப்பிட்டோட என்னத்தை கூப்பிட்டேன். என்ன இடம் இது? மிஸ்டர் பீஸ் தெரியுமா? தெரியாது. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? தெரியாதா? தெரியாதான் சொல்லுவாங்க. ஒரு ஃபாரின் யூடியூபர் நம்பர் 1 அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிட்டாரு. அதாவது நார்த் இந்தியால டி சீரிஸ் ஒரு சேனல் இருக்கு, அதை பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டாரு. அதுக்கு நம்ம ஊர்ல ஒரு யூடியூபர் A to D தெரியாதவங்களுக்கு ஒரு தெரிஞ்சலாம் விஜய் விலாக்ஸ் தான். ஆமா அதான் A to D விஜய் விலாக்ஸ் பரிதாபங்கள் இர்பான் சிவ் மதன் கௌரி இவங்க எல்லாம் சேர்ந்து 5 இடத்துல பேனர் வச்சுட்டாங்க. கங்க்ராச்சுலேட் பண்ற மாதிரி கார்பன் வந்து பாக்குறப்போ சொல்லி முடிடா பேனர் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதே ஒரு வீடியோ வச்சு போட்டாங்க. அவங்க வந்து வீடியோ என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேனரை நீங்க போட்டோ எடுத்து ஸ்டோரி அப்லோட் பண்ணீங்கன்னா நாங்க ரிட்டர்ன் மென்ஷன் பண்ணுவோம். நீங்க மென்ஷன் பண்ணி அதுவும் இல்லாம இந்த மாதிரி போடுறவங்களுக்கு ஒரு பெருசா போறடா பார்க்க மாட்டாங்களா யாரும். உனக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா சொல்ற, நீ இவ்வளவு பெருசா சொல்லி இருக்கிற பாக்குற யாருக்குமே புரியாது. மக்களால் நான் மக்களுக்காக நான், மக்களால் நான் மக்களுக்காகவே நான். ரொம்ப பேசுறாங்க, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கான். நார்மல் ஒரு ஆடியன்ஸ் ப்ரோ எதுக்கு ப்ரோ வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு கேட்டா நீ அதுக்கு பதில் சொல்லணும். மிஸ்டர் பீஸ்ட் யாருன்னு தெரியல, ஒரு யூடியூபர் சொல்லிட்டு நீ. Meanwhile, நான் வந்து சுடுகாட்டுல இருக்கிறேன்பா அண்ணா. வீட்டுக்கே தான் இருக்க, வீட்டுல இருக்குன்னு சொல்லிட்டு காத்திட்டு இருக்க. நீ உர்றாடி, நீ எதுக்குடா வந்த அது மூலம் சொல்றேன். இதை எடுத்து போட்டா அம்மாவை காப்பாத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அம்மா காப்பாத்த வேணாம், நாங்களே அம்மா காப்பாத்தி முதல்ல கண்டுட்டுக்கே போராடி நிறுத்தாகுது. சொல்லுப்பா, சொல்லி முடிப்பா சீக்கிரம். அதை போட்டோ எடுத்து போட்டா ஒரு போட்டோ எடுத்து போட்டா ஒரு பீஸ் ஆடியோ பிக்கப் ஆகுதா பாக்குறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இல்ல அவன் எதுவும் பேசல, கவலைப்படாது. இப்ப ஆன் பண்ணிட்டு இது மாதிரி நீ பேசுறா பேசுறேன் எதுவும் பேசல. ஏய் ஒண்ணும் இல்ல, அவன் பேனரை மூட்டானுங்க. வா கிளம்பலாம், நம்மளும் கடையை சாத்திரி கிளம்பலாம். அவன்லாம் PS கிவ்அவே PS லோகேஷ் சொன்னா என்கிட்ட. லோகேஷ் சொன்னா பாத்து எங்க போனோம், டீ குடிச்சிட்டு போலாமா? ஒரு வாட்டியும் முதல்ல போற இடத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் டீ கடை தான் ரெண்டாவது போவோம். அதுக்கப்புறம் திரும்பி அந்த இடத்துக்கு போய் எனக்கு தெரிஞ்சு திரும்பி இந்த இடத்துக்கு வந்து போகலாம். எக்ஸிபிஷன் அப்படிதானே பண்ணோம் நேபாள. எக்ஸிபிஷன் ஒன்றுக்கு போனோம். 5 மணிக்கு ஓப்பன் பண்ணா. ஆமா 5 மணிக்கு ஓப்பன் பண்ணா. 4:45 போயிட்டோம். அவன் 7 மணி தான் ஓப்பன் பண்ணா. 6 மணிக்கு ஓப்பன் பண்ணா. திரும்பி பக்கத்துல டீ கடைக்கு போயிட்டு அங்க இருந்து என்ன நட்டோட நடக்க வர விட்டானுங்க. ஜெயண்ட் வேலி இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். வீடியோ எடுக்க போர் அடிக்குதா? சூப்பர் டீம்டா, கை கொடு. இப்படி ஒரு டீம் எந்த ஜில்லாலையும் நீங்க பாத்துக்க முடியாது. அப்படி ஒரு ட்ரெமெண்டஸான டீம். அவன் பேசவே மாட்டான். வேற லெவல். அவன் SRM போனேன், போயிட்டு ஒரு ஸ்னாப் போட்டேன். இந்த நம்பருக்கு போன் பண்ணேன். டேனி அவன் பார்த்தா அவன் நம்பர் எல்லாம் வச்சிருக்கேன். நம்பர் 3 வருஷம் முன்னாடி வச்சிருந்த நம்பர்ன்றா. அவன் எந்த நம்பருக்கு கால் பண்ண? 900 கால் பண்ணல. அவன் பழைய நம்பருக்கு கால் பண்ணாம 98 பேசிட்டு இருக்கும்போது நீ கால் போட்டா தானே நம்பர் என்ன ஏதுன்னு தெரியும். ஏதோ போட்டேன், வரல.
சரி வீட்டுக்கு மேலே ஏறி பார்த்தலாம். அவன் பனியனை போட்டு ஒரு மைண்ட்ல இருந்தான். ட்ரௌசர் மட்டும் போட்டு அவன் அது ஒரு மாதிரி திறந்தான். யாரா அவன் அப்படின்ற மாதிரி. ப்ரோ அப்படின்னா வெல்கம் கூட பண்ணல பண்ணிட்டானே. ஷூ போட்டு நானு எப்படா உள்ள போக முடியும் நானு. சரிவா ஏதாவது சொல்லிட்டு போவான்னு பார்த்தா ஏய் ப்ரோ அப்படின்னு போயிட்டான் உள்ள. அதான் நான் வந்து அப்படியே கேறீங்க. நீ ஆள் இல்லைன்னு சொன்னியா பற்றாக்குறை ஆயிடும் போது நான் கூப்பிட்டு வந்துட்டேன். அவன் கரெக்டா ஆட்டோ முன்னாடி நிக்குதுடா, அதனால தான் நிக்கிறான் அவன். பயமா இருக்கா? அப்படியே அவன் டியோ போயிடுறியா? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி வகுந்து விடுவேன். சரிங்க. அவன் தெளிவா வண்டி எடுக்க போறாங்க. பிஆர் வண்டி ஏன் தள்ளி விட்டு நானு? அது அவன் வண்டிடா. பின்னாடி எனக்கு தெரிஞ்சு ப்ரோ அதான் வாங்குவார்னு நினைக்கிறேன். அவர் கூட போலாம். நீ வரன்ட்டுதான் நாங்க பின்னாடி வந்தோம். அவர் வாங்குவார், அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும். சும்மா வந்து ஒரு 4 கையில எடுத்து பார்த்துட்டு போறோம். நீ டான்ஸ் கிளாஸ் போறல வாங்கிக்கோ. நீ போட்டு அவனா டான்ஸ் கிளாஸ் பாத்தாரு. போடுமா உண்மையான சப்ஸ்கிரைபர் தான். நல்ல செக்ஷன் கொடுத்து அந்த சைடு அந்த பொங்கல் நீங்க ஜிம் ஃப்ரீக்ல போ போ. சரி நான் யோசிக்கவே இல்லை. யோசிக்கல. சூப்பர். அப்போ இப்போ தொடர்ந்து பையனான்னு பார்த்தேன். பையன் ரெண்டு பண்ண வைக்கலாம். இல்ல பொண்ணு பண்ணா கூட சரி ஸ்ட்ரைட் நம்பிடுவாங்க. ஸ்ட்ரெயிட் நம்பர் அதான் கேன் நம்பர். நான் கிளம்புறேன். இங்க இருக்கு பாரு. வேணாம் நான் வரல. நான் அவனுக்கு தொலைச்சுடா. அவனை முன்னாடி தான் போறான். 2 பால் போடுறா. நீ போடுற ஆடலாமாடா? ஆடலாம்டா. அப்படியா? போடுப்பா. அவன்டா அவன் ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட் பண்ணி அந்த பையனாக இப்படி இலை மாதிரி இருக்குது. சரியா இருக்கு. என்னடா வெயிட்டே இல்ல இதெல்லாம். ஆமா நம்ம பவர் ஐட்டம். என்னடா நடக்கிறத பேச. வெள்ள அடிப்போம் ஹரிஷே கிரவுண்ட் இல்ல இது. போடுறா. இப்படி அடிச்சு கூடாது, அடிப்பாங்க நம்மள. அப்புறம் நீ விராட் கோலி ஹிட் தி 6 போடு சொன்னா அடி. தோனி finishes off in style. A magnificent strike into the crowd. India lift the world. வெயிட் மச்சானி. என்னடா பண்ற? ஆபீஸ்ல இருக்க நீ இருக்கு. எங்க இருக்கு? கால் போடு ப்ரோ. எனக்கு போடு ப்ரோ. நீ இப்பலாம் பண்ண கூடாது சரியா? பண்றான் ப்ரோ. தம்பி அங்க ஒரு பால் போச்சு, அதை மட்டும் எடுத்துட்டு வாங்கலாம். போயிட்டு மாட்டேன். பெரிய அண்ணாமலை நடக்கும். போ பால் அடிப்போம். போ ஜாலியா இருக்குடா. கொலகார பாவி கூட வந்து சாவறதா. ஏன் சைக்கிள் அது கட்டி பறக்குதையா அண்ணாமலை. ஏய் கேமராமேன் அவன் பின்னாடி போவாத. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. 222 runs not out. ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. கட்டி பறக்குதையா அண்ணாமலை. ஏய் கேமராமேன் அவன் பின்னாடி போ. ஆசப்பட்டு ஏறி கூடி ஐயாவோட பைக்கில் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிள். ஆசப்பட்டு சீக்கிரம் பால போடுறா. நமக்கு தான் வரல.